ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான தக்காளி குருமா, டிஃபன் கடை ஸ்டைல் தக்காளி குருமா. இங்கே லோக்கல் டிஃபன் கடையிலலாம் இந்த மாதிரி தக்காளி குருமா பரிமாறுவாங்க. எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. நல்ல சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இந்த தக்காளி குருமா அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட்டும் வாசனையும் பக்காவாக இருக்கும். இந்த தக்காளி குருமாவுக்கு வேண்டிய நம்ம இன்னும் 1-2 இட்லி சேர்த்து சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி குருமா வச்சு பரிமாறி பாருங்க. இட்லியை குருமாவில் தொட்டு சாப்பிட மாட்டாங்க, குருமாவில் இட்லியை புரட்டி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பவும் வைக்கிறத விட குருமா கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாங்க. குக்கரில் செஞ்சிடலாம், டக்குன்னு குயிக்காக வேலையாகும். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சுங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் கொஞ்சம் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுருவோம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருவோம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாயும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும், அதாவது நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பொறுமையாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 4-5 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க. நான் இங்கே ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்குறேன். சின்ன சைஸ் தக்காளி 5 சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். உப்பு, மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து விட்டுறலாங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த குக்கரோட மூடி எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு குழஞ்சிரும். வெயிட் போட வேண்டாம், ஜஸ்ட் மூடி வைங்க. இப்போ அந்த டைம் கேப்பில் நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவாங்க. கூடவே ஒரு துண்டு பட்டை, பட்டையோட சைஸு பாருங்கள், சுருள் பட்டை கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துருக்குறேன். கூடவே 3 துண்டு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி. இது நல்லா குருமா வாசனை கொடுக்கும். இருந்தால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 முந்திரி பருப்பு. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை திக்னஸ் கொடுக்கும் குருமாவுக்கு. முந்திரி பருப்பு நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும். சேர்க்கும்போது குருமாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்குவோம். இதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஆப்ஷனலுங்க, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக ஓட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் பொடிஞ்சதுக்கப்புறமா நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ தேங்காய் மசாலா அரைச்சி இங்கே ரெடியாக இருக்குது. நம்ம தக்காளி வதக்கி மூடி வச்சுருந்தோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, தண்ணி விட்டு வதங்கியிருக்கு. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருவாங்க. இது நல்லா குழஞ்சி மசிஞ்சிரும். அவ்வளோதான், தக்காளி நல்லா மசிச்சாச்சு. இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்தாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம், அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருவோங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம், செக் பண்ணிவிட்டு மீதி உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரே விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறோம். கமகமன்னு வாசனை, நல்ல ஒரு அருமையான சுவையான தக்காளி குருமா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபிங்க, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். சாதத்து கூடவும் கலந்து சாப்பிடலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட இட்லி பரிமாறி நல்ல இந்த அருமையான தக்காளி குருமா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக குருமாக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியை குருமாவில் தொட்டு சாப்பிட மாட்டேங்க, அப்படியே எடுத்து புரட்டி சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. டிஃபன் கடை ஸ்டைல் தக்காளி குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.